ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் பன்னீர், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டு பன்னீரை மட்டும் இப்போ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து அதை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அது வேக விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியான பன்னீர் கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.